ஸோ வணக்கம் கைஸ், நானும் உங்கள் ஜெயிச்சுக்க மாரி இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறேன்னா, முன்னாடி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், மொபைல் பஸ் சிமுலேட்டர் விளையாட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த டிரைவிங் கேட்க மாதிரி விளையாண்டு பண்ணது தெரில. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வாங்க கேம் உள்ள போயிடலாம். நம்ம ஃபஸ்ட் இருக்க மேப்பே ஒத்து போகிறதுக்கு போல், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லது. நான் இந்த கேமை விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுன்னா மறந்து போயிடுச்சு. ஸோ கேம் பிளேவை ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த வியூவே பிடிக்காதே. அதோ இதுதான். இன்னும் யாருமே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், போயிடுவோம். எந்த இடத்துல இடிக்காமல் போனோம், அதுதான் என்னோடய சேலஞ்சு. அப்போதான் ஒரு ரியல் டிரைவர் மாதிரியே இருக்கும் நான் ஓட்டுறது. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. போயிட்டு இப்போ இந்த சுற்றின்னு தான் போனோம், தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன். வேஸ்ட்டாக இந்த சைடு வந்துட்டோம். ஏய், யாரோட பஸ்ஸு தெரியும்ல, சிஹெச் கேமிங்கடா. வந்து முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஐயோ, இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். முட்டவனா நேராக போய்டுவோம் நம்ம பாட்டுக்கு. எது நம்மளுக்கு வந்து இப்போ கத்தாதீங்களா, கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ தப்பான சரி, பரவாயில்ல போவோம். ஐயோ இடிச்சிட்டேன். அதில் வேறு டயரில் அடி வாங்கினேன். நம்ம பாட்டை கம்முன்னு போவோம். ஓ இடிச்சிட்டான்டா. இதுதான் நான் எப்போவுமே இதை வைக்கிறதில்ல. இப்போ ஸ்டீருக்கு போயிடுவோம். அதாவது ஸ்டியரிங் வச்சா தான் நான் கரெக்டாக வரேன் எப்போவுமே. அந்த லெஃப்ட் ரைட் பட்டன் இருந்தாலே ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆஹா நல்ல வேலை இங்கே டிராஃபிக் லைட் இல்லை. ஏன்னா அந்த போலீஸ் பையன் பிடிச்சி ஒரு 1000 ரூபாய் ஃபைன் வாங்குவான். டோர் ஓப்பன் பண்ணுறப்பா சீக்கிரம் வாங்குவோம். ஓ 4 பேருமே வா, ஸ்டேஷனே காலி பண்ணிட்டு போயிட்டேன். பார்த்தீங்களோ, அந்த அளவுக்கு பயங்கரமான பஸ் என் பஸ். போகலாம். ஓகே, என்ன பண்ணுவோம், அப்படியே பஸ்ஸை ரைட்டில் விடணும். ஐயோ தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேனே. போலீஸ் பையன் பார்த்தானா ஃபைன் போடுவானே. அப்படியே திரும்பலா, கை பண்ணலாம். திரும்பியாச்சு. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப்பா என்ன? ஆமாம் பஸ் ஸ்டாப் தான். கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ஸ்லோ பண்ணுவோம். அவ்வளோதான். பஸ் ரொம்ப தூரம் வந்து நின்றுருக்கா, அதனால ரொம்ப நேரம் நடந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லெவலே ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் 48 பேர் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து நான் கிளம்பணும். இப்போது அதுதான் என் வேலை. ஃபஸ்ட்டு இந்த ஊரில் நிறைய பேர் ஏற்றிப்போம். ஆஹா, அங்கே ஒரு ட்ரக் கீழே வந்துருக்குங்க. இதுக்கெல்லாம் ஆஹா சொல்லிட்டுருக்க பார்த்தீங்களா. பொறுமையாக பூந்து போகணும். நல்ல வேலை லைட்டாக அந்த ஸ்டேரிங் மட்டும் அடி வாங்குச்சு. ஸ்டேரிங்கில் சைடில் டேமேஜு. கடைசி பின்னாடி 2 டயரு. அடா நீ ஒரே ஒருத்தர் மட்டும் இவ்வளோ பொறுமையாக நடந்து வர. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ. அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. இப்போ அப்படியே போயிட்டுருப்போம் நம்ம வேலையை பார்த்துட்டு. எங்கே பார்த்தாலும் இவனுங்க தொல்லை, சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. சரி ஐயோ பின்னாடி போயிட்டேன். டோர் ஓப்பன் பண்ணுவோம். அட ஓப்பன் பண்ணோடனே குரங்கு ஏறிட்டேன்டா. பரவாயில்ல, வந்தேன் எடுத்துனேன் போயிட்டே இருந்தேன். என்னடா எல்லாத்துலேயும் கீழே வந்தே கிடைக்கிறீங்க சும்மா. நல்லா ஏறி மிச்சிட்டு போனோம். அட என்ன இவ்வளோ பஸ் வருது.
பரவாயில்ல. அடப்பாவி ஊசிட்டாண்டா அக்ஸில் போச்சு. ஹாஹா சிக்னல் மீன் அதுக்கு 100 ரூபா பிடிச்சிட்டானே. இந்த போலீஸ் பையன் நல்லா இருப்பானா? பொறுமை ஏற்றிட்டான் இல்லை ஏற்றிட்டேன். நேராக போய்ட்டு பஸ்ஸை நிறுத்துவோம். ஏஸ்கியை போட்டு பின்னாடி போயிட்டு பிரேக்கை போடுவோம். தொடர போடணும். சீக்கிரமாக வாங்க. பஸ்ஸின் 4 அன்னைக்கு காலையிலக்குள்ளே ஊருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம இருக்கிறது சிட்டினா என்ன சிட்டி தெரில, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, மொக்க வாங்குவேன். நேராக அதான் அதுக்குள்ளே இன்னொரு பஸ் ஸ்டாப்பா, ரொம்ப நல்லது. கதவு தர சீரவங்க எல்லாம் போயிட்டே இருவேன். பின்னாடி ஒரு கார வரான். அவன் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டானா, ஒரு பஸ்ஸே ஓவர்டேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் கேவலமாக பேசுவாங்க. முன்னாடி போகிற பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்ன என்னால் என்றைக்குமே என்ன போட முடியாது. இன்னும் யூட்டுனா பரவாயில்ல, நான் யூட் அடிப்பேனே. ஓ இதுக்காக தான் யூட் அடிக்க சொன்னாங்களா? போலீஸ் வருது, நம்ம வந்து சைலண்ட்டாக போயிடுவோம். யூட் அடிக்க சொன்ன இடத்துல எல்லாம் திருப்பி ஒரு 1000 ரூபாய் ஃபைன் வைப்பாங்க. ஸோ ஆக்சிடெண்ட் அந்த இடத்துக்கு முன்னாடியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே போய் பஸ் நிறுத்தி கதவு தரணும்னா 2 பேருமே வந்து ஏறுறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். பஸ் எடுத்துறீங்க வந்து கிளம்பலாம். 48 பேருக்கு 18 பேர் ஏறிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 30 பேர் தான் தேவை. டப்புன்னு போய் ஏற்றிடுவோம். வாங்க 3 பேர் அந்த பரவாயில்ல ஏறுங்கோ. இப்போ நம்ம இந்த பஸ்ஸோட ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த பஸ்ஸோட ஃபுல் ஸ்பீடாக. இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் நல்லா இருக்கும்ல. இந்தோனேஷியன் பஸ் சிமுலேட்டர் இதை விட நல்லாயிருக்கும் போலவே. போயிட்டு பொறுமையாக நிறுத்தணும்னா இருந்த 3 பேர் ஏறிட்டாங்க. ஓ மை காட், 24 பேரா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேர் 24 பேர் இன்னும் போயிடலாம். க்ரீன் சிக்னல் தான். ஒரு 3 பேரா? 3 பேர் அவ்வளோதான். இன்னும் 20 பேர் 21 பேர். பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ரோடு நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. நம்ம இப்போ அதெல்லாம் தாண்டி போகலாம். போயிட்டு இருந்தோம்னா அடுத்த பஸ் ஸ்டாப்பு. ஒருத்தர் 2 பேர் யாருன்னா நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். 2 பேர் எடுத்தாங்க. இன்னும் நம்மளுக்கு தேவை 19 பேர். ஐயோ ஹெட்செட்டில் பேட்ரி குறையப்போதா? போச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிடும். வெளியே இருக்க சவுண்ட்லாம் கேட்குமே, நான் பேசுறது எப்படி கேட்க போதும். கொண்டு வர எல்லாரும் வரீங்களா? 5 பேர். சூப்பரு. ஓ மை காட். பேசிகிட்டே இருக்கான், பஸ் ஓட்டலாம். 34 பேரா? ஓ மை காட், 34 பேர் ஆன் மை பஸ்ஸு. இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியாது, அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அடா பாட்டு போடுறவன் என்ன பண்ணோம், அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நேராக போடுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. நேராக போனால் முட்டு சந்து 2 சைடுமே. ஐயோ தாண்டி போயிட்டேன்.
பேரா? இன்னும் நம்மளுக்கு தேவை ரொம்ப கம்மியானது தான், வெறும் 9 பேர் போதும். கொசு கச்சிட்டே இது ரொம்ப கம்மியானவங்கன்றதுனால. ஐயோ 10 பேர் தேவையா? பேட்டரியில் வேறு இது வேறு சொல்லிகிட்டே இருக்கே. எப்போ டிஸ்கனெக்டட் வர போத்தலையே. டிஸ்கனெக்ட் வந்ததுன்னா நகாலி அவ்வளோதான், டிஸ்கனெக்ட் ஆக போகுது. மேலே ஏதோ ஒரு சிலை இருக்குது, என்ன சிலை தான் தெரில. இன்னும் 7 பேர் தேவை. அவ்வளோதான், டிஸ்கனெக்ட். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடாதா? பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வாய்ஸ் இப்போ நம்ம இந்த வாய்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். வெளியே இருக்கிற சவுண்டோடு சேர்த்து உள்ளே இருக்கப்ப கேட்குது. இப்போ யாராச்சும் சவுண்டு போட்டாங்கன்னா வீணாக போயிடும். என்ன பண்ணுவோம், யாராச்சும் வாரத்துக்குள்ளே இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓ மை கேட், இன்னும் 2 பேர் தான் தேவை. 2 பேர் ஏற்றிட்டு பாரம்பட்சமே பார்க்காம 4 பேர் ஒரு எந்த நேரத்தில் பார்த்து 50 பேர் இந்த பஸ்ஸில் உட்கார முடியாது. அங்கே பாரு எத்தனை தாளாக இருக்குங்க. 2 பேர் ஏற்றோடனே 2 பேர் வெளியே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க எல்லாம் ஏற்றாங்க. ஓ மை கேட், 2 பேர் வெளியே நிற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், மேப்பை பார்த்து மெயின் சொதப்பல் பரவாயில்ல போங்க. ஐயோ காரா மனுஷரா. என்ன பண்ணுவோம், ஒரு ஓரத்தில் போய் நிற்போம். இங்கே நிற்போம், மேப்பை பார்ப்போம். மேப்பை பார்த்தா மெயின் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ ஏதோ ஒரு கொடூரமான விஷயம் மாட்டிக்கிட்டு போல இருக்கே. ஆல்ரெடி நைட்டாகவே ஆயிடுச்சா, லைட்டு போடணும்னா அதுக்கும் ஃபைன் போட்டாங்கன்னா சரியான கோவம் ஆகிடும். அதனால லைட்டை போட்டுக்கிட்டே போவோம். இங்கே நிறுத்து. இப்போ வந்து மேப்பை பார்த்தோன்னா எந்த வழி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேப்பே போடாமல் நான் பேசுகிறேன்டா. உறுதிமொழி எடுக்கிறேன், நானாகவே வழியில் செல்வேன். மன்னிச்சிருங்கப்பா, பஸ்ஸு போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நைட்டுக்குள்ளே நில்லுவோம், ஏன்னா பஸ் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. குறுக்கு வழியில் போயிட்டுருக்கேன், வர வழியில். அவ்வளோதான், ஒரே நாள் கூட அவளே 48 பேர் ஏற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து சொல்லும் போதே அடி விடுறீங்களடா. யாருடா நீங்களா? அவ்வளோதான் கைஸ், ஆரம்பித்த இடத்துல ஐயோ போச்சு. போங்காட்டம், இதெல்லாம் போங்காட்டம். நிறுத்து, போடு, பின்னாடி எடு, முன்னாடி போ. கரெக்டாக நிறுத்துறா இதையாச்சு. நிறுத்து, 12,000. ஒரு 1000 ரூபாய் போச்சு, 12,000 ரூபாய் வந்துச்சு. இதில் லாஸ்ட் எவ்வளோனா 1000 ரூபாய். அதனால் 1000 ரூபாய் எடுத்தோம்னா நம்மளுக்கு 11,800 ரூபாய் கிடச்சிருக்கு காய். நான் மேலே அடிச்சு சந்திப்போம். டாட்டா, பை பாய்.